வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு பூண்டு சட்னி தோசை பண்ண போகிறோம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இதில் 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டை சேர்த்துட்டு இந்த பூண்டை லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இதில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிட்டோம்னா இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பூண்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு கார சட்னிக்கு பூண்டு அதிகமாகவும் வெங்காயம் கம்மியாகவும் சேர்த்தா போதும். இப்போ சேர்த்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து வதக்கிக்கலாம். கார சட்னிங்கிறதுனால 5 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த காஞ்ச மிளகாய் எண்ணெயிலேயே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷமாச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்து இது கூட கொஞ்சமாக இந்த அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி புளி ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்திட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். நம்ம சேர்த்த தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா இந்த பூண்டு கார சட்னியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துட்டு இந்த சட்னியை எண்ணெயிலேயே நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே 2 நிமிஷமாக வதக்கி சட்னி நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய டேஸ்டான பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பரோ காட்டன் துணியவோ வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை கொஞ்சம் மெல்லிசாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். இப்போ இந்த தோசை பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். தோசை பாதி அளவுக்கு வெந்திருக்கு. மேலையெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. நம்ம ரெடி பண்ண சட்னியை தோசை மேலே வச்சு நல்லா தோசையோட எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சட்னிக்கு நம்ம வதக்கும் போதும் தாளிக்கும் போதும் எண்ணெய் கூட கொஞ்சமே சேர்த்துருக்கிறதுனால இப்போ இந்த தோசைக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ தோசை மேலே பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகளையும் அப்புறமா கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டோம்னா இன்னுமே தோசை நல்லா சூப்பராக டேஸ்டாக வாசனையாக இருக்கும். கறிவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி மட்டும் அமுத்தி விட்டுருங்க. நம்ம தோசையை மெல்லிஸாக ஊற்றி இருக்கிறதுனால திருப்பி போடணுங்கிற அவசியம் கிடையாது. கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ தோசை கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான பூண்டு கார சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. பொடி போட்ட சட்னி தோசை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு தேவையான கார சட்னியையும் அடுத்து மேலே தூவுறதுக்கு பொட்டுக்கடலை பொடியையும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை பொடியை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 10 சின்ன சைஸ் பூண்டு சேர்த்துக்கிறேன். பெரிய பூண்டுனா 4 அல்லது 5 பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். கோர்ஸான பவுடரை அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை நம்ம தோசை மேலே தூவ போகிறோம். அதனால் இந்த அளவு அரைச்சாதான் கரெக்டாக இருக்கும். அடுத்து கார சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த மிக்சர் ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தோல் உரித்த சின்ன வெங்காயம்,
சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை 15 நிமிஷமா தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். அந்த காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை ஊற வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புளியையும் காஞ்ச மிளகாவையும் நம்ம ஊற வச்சு சேர்த்தோம்னா நல்லா ஈஸியாக அரைப்பட்டுரும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட வாசனைக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்த்துக்கங்க. இதில் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து இதையுமே கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயத்தில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தண்ணியும் அதிகமாக தேவைப்படாது, அதனால கேர்ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவு ரெடியாக இருக்குது. தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 2 ட்ராப் எண்ணெயை விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். தோசையை ஊற்றிடலாம். இந்த தோசை மெல்லிசா விட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் மெல்லிசா விட்டுக்கங்க. தோசை ஊற்றுனதுக்கு அப்புறமா இப்போவே சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. மேலே எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ தோசை மேலையெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச சட்னியை தோசையோட எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. தோசை நல்ல மேல் பக்கம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். முன்னாடியே ஸ்ப்ரெட் பண்ணோம்னா மாவு கரண்டியில் ஒட்டிக்கும், நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அடுத்து தோசை மேலே நல்லா சுற்றி எண்ணெயை ஊற்றிக்கங்க. இதுக்கு பதில் நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கங்க. அடுத்து தோசை மேலே அங்கங்கே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம், நல்லாயிருக்கும் வாசனையாக. அடுத்து நம்ம கோர்ஸாக அரைச்ச அந்த பொட்டுக்கடலை பூண்டு பொடியை தூவிடலாம். இந்த பொடி இந்த தோசைக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த தோசைக்கு சட்னியே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். மேலே நல்லா தூவி விட்டாச்சு. பொடியை தூவிட்டு லைட்டாக இந்த மாதிரி தோசை பிரட்டி வச்சு அமுத்தி விடுங்க. தோசை ஊற்றுனதுலேருந்து எடுக்கிற வரைக்குமே ஸ்டவ் லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு எல்லாமே வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 4 நிமிஷம் ஆச்சு, தோசை வெந்துருச்சு. இந்த தோசையை நம்ம பிரட்டி போட வேண்டாம், அப்படியே எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக கார சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமை தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வரமிளகாய் தேங்காய் சட்னியும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இது கூட 1/4 கப் அரிசி மாவு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைக்கணும். ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இன்னொரு கப் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. மாவு கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்த்து கரைச்சோம்னா கரெக்டா இருக்கும். மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இதுல 1/2 டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சமா சுகர் சேர்த்தோம்னா தோசை நல்லா சிவந்து வரும். மூடி வச்சிடலாம். மாவு 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி மாவை கரைச்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சோம்னா தோசை நல்லா மொறுமொறுப்பா சுவையா இருக்கும். மாவு ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன்.
எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 2 பெரிய பூண்டை வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். சின்ன பூண்டுனா 4 சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 3 காஞ்ச மிளகாவும் 1 காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துக்கிறேன். நான் இதில் ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். அது இல்லைன்னா காஞ்ச மிளகாவே சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லா இருக்கும். இதை எண்ணெயிலேயே மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கங்க. இந்த மாதிரி எண்ணெயிலே வறுத்துட்டோம்னா சட்னி நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ மிளகாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. மிளகாய் பூண்டு 2யுமே மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 கப் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன பீஸ் புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்து சுத்தி இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டலாம். மிளகாய் வறுத்த மீதி எண்ணெய் கூட 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து கறிவேப்பிலை. தாளிப்ப சட்னியில சேர்த்துடலாம். அடுத்து அதே பேன்லயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் இதுல பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை லேசா வதக்கி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயமும் 1 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். அடுத்து இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும், அப்புறமா உப்பு சேர்க்கணும். நம்ம வந்து மாவு கரைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இதுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுவுமே 1 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. மாவு 1/2 மணி நேரமா நல்லா ஊறிடுச்சு. வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை இந்த மாவுல சேர்த்துட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா உள்ளங்கையில சேர்த்துட்டு கசக்கி சேர்த்துக்கங்க. தோசை நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். சீரகம், கொத்தமல்லி இலை 2யுமே கடைசியில சேர்த்துக்கங்க. தோசை நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், கோதுமை தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசையை ஊத்திடலாம். ஒவ்வொரு தோசையும் ஊத்தும் போது நல்ல அடி வரையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு ஊத்தணும். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால அரிசி மாவு போய் அடியில தங்கிரும். தோசைக்கல் போட்டு நல்லா சூடாயிருச்சு. அதுல ஒரே ஒரு டிராப் மட்டும் எண்ணெயை விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தொடச்சு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊத்திடலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்க்கு இருக்கிற அளவுக்கு தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மேலே எல்லாம் இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தோசையை சுத்தி எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கங்க. இந்த மாதிரி சுத்திலும் எண்ணெய் விட்டுட்டு மேலேயும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. அந்த சைடும் வேகட்டும். அந்த சைடு வெந்துருச்சு, எடுத்துடலாம். சுவையான கோதுமை தோசையும் அதுக்கு சைட் டிஷ்ஷா டேஸ்டான வரமிளகாய் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு.
ஆனியன் பொடி ஊத்தப்பம் பண்ண போகிறோம். 2 கப் தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஊத்தப்பம் மேலே தூவுறதுக்கு இட்லி பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி பொடியை எடுத்து வச்சுட்டு இந்த ஆனியனையும் கொத்தமல்லி இலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 2 ட்ராப் மட்டும் எண்ணெயை விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றுறேன். லைட்டாக மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். இதில் ஆனியன் கொத்தமல்லி 2யும் இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டுருங்க. ஆனியன் பொடி ஊத்தப்பங்கிறதுனால நம்ம ஆனியனும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். அடுத்து இட்லி பொடியை தூவி விட்டுக்கலாம். இட்லி பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் தூவி விட்டுக்கங்க. தூவி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலேயும் நல்லா வெந்து வந்துடும். தோசையோட அடிப்பக்கமும் கருகிராமல் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. உங்களுக்கே தெரியும் மேலே எல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதில் மேலே நல்லெண்ணெய் லைட்டாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். நம்ம இட்லி பொடி சேர்த்துருக்கிறதுனால நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. எடுத்துடலாம். சுவையான ஆனியன் பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். விருப்பப்பட்டா சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள் பன் தோசை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுலில் 1 கப் வறுக்காத ரவை சேர்க்குறேன். வறுக்காத ரவையை எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ரவை எடுத்த அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு பீட் பண்ண புளிப்பான தயிர் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டுமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், அடுத்து கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம், லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண முட்டைக்கோஸ், 1/4 கப் கட் பண்ண கேரட், எல்லாத்தையும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பீன்ஸை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த காய்கறிகளுக்கோ அந்த காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. அடுத்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கிரீன் கலர் கேப்சிகமும் ரெட் கலர் கேப்சிகமும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குது. எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த காய்கள்லாம் எண்ணெயில் வதங்கி பாதி அளவுக்கு வெந்து வரணும். ஃபுல்லாக வேக வேண்டாம், பாதி அளவுக்கு வெந்தால் போதும். சேர்த்துருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மூணு நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த காய்கள்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இதை ஆற விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. ரவை நம்ம சேர்த்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறிடுச்சு. மாவுமே நல்லா திக்காகி வந்திருக்கு. வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு. இந்த மாவுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். திக்கா இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் ஈனோ பவுடர் சேர்க்கிறேன். இதுக்கு பதில் நீங்க சமையல் சோடா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசையை ஊத்திடலாம். மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. ஈனோ பவுடரோ சமையல் சோடாவோ நீங்க இதை கடைசியா சேர்த்து கலந்து விட்டுட்டு உடனே தோசையை ஊத்திடுங்க. ஸ்டவ்ல ஒரு நான்ஸ்டிக் ஆப்பக்கடாய் போட்டு சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுல இருந்து 2 கரண்டி மாவு எடுத்து இதுல விட்டுறலாம். தோசையோட மேலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு சைடு வெந்து வர்றதுக்கு 1 இருந்து 2 நிமிஷம் ஆகும். அந்த சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். அந்த சைடு வெந்ததும் எடுத்துடலாம். அந்த சைடும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். பாருங்க, நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. டேஸ்டான இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் ஊத்தி எடுத்துடலாம். காலிஃப்ளவர் ஊத்தப்பம் பண்ண போறோம். 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவரை ரஃப்பா கட் பண்ணி இந்த பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். இதுல காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு நல்ல சூடான தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு அப்புறமா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு பேன் காத்துல 5 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப காலிஃபிளவர் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரையா இருக்கு. இதை நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணணும். ஒவ்வொரு பீஸ்லயும் இந்த காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணிட்டு இந்த பூ பார்ட் பக்கம் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 3/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. உளுந்து நல்லா செவந்துருச்சு. இதுல கறிவேப்பிலையை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை லைட்டா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டா போதும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்து இந்த தக்காளியை நல்லா மசிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவில் பரட்டி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், மூடி வச்சிடலாம். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து காலிஃப்ளவர் வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால காலிஃப்ளவர் வேகமாவே வெந்துடும். இடையில திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது கூட வறுத்து பவுடர் பண்ண சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போதுமா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. கடைசி அதில் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். காலிஃப்ளவர் ஊத்தப்பத்துக்கு காலிஃப்ளவர் இந்த அளவு இருந்தால் தான் நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உதிர உதிராக இருக்கணும். ஊத்தப்பத்துக்கு காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்கு. நான் இட்லி மாவு தான் எடுத்து வச்சிருக்கேன். ஊற்றிடலாம். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. ஒரு டிராப் எண்ணெய் விட்டுட்டு நல்லா தொடச்சி விட்டுறலாம். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லைட்டான திக்னஸ்ல இருந்தா போதும். சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. 1 நிமிஷம் ஆச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை கையில எடுத்து இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கோங்க. இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு தோசை பரட்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டும் லைட்டா மட்டும் பிரஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷம் அந்த சைடு வேகட்டும், எடுத்துடலாம். திருப்பி போட்டுட்டு சுத்தி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்ப திருப்பி போட்டு 1 நிமிஷம் ஆச்சு, எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் ஊற்றி எடுத்துடலாம். நல்ல டேஸ்டா கம கமன் வாசனையா காலிஃப்ளவர் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ஊத்தப்பமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு சுவையான தேங்காய் சட்னியும் பண்ண போறோம். தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட ஒரு சின்ன பீஸ் புளியும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த கிண்ணத்துக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூட கறிவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய். தாளிப்பு சட்னியில் சேர்த்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ஊத்தப்பத்துக்கு மாவு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாவு நம்ம சாதாரணமாக தோசை ஊற்றுற மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதே சமயம் இட்லி மாவு விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணது. இந்த மாதிரி கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள் கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்தோம்னா ஊத்தப்பம் சாப்பிடும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும்.
இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனியன் ஊத்தப்பத்துக்கு டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஊத்தப்பத்தை ஊற்றிடலாம். லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆனியன் டாப்பிங்கை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எல்லா பக்கமும் ஊத்தப்பத்தோட எல்லா பக்கமும் ஆனியன் படுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த ஆனியன் டாப்பிங்கை நம்ம ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணணும். ரொம்ப முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இதில் வந்து நம்ம சால்ட் சேர்க்கறதுனால நீர்த்து போகும். இந்த மாதிரி ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மேலேயும் ஊத்தப்பத்தை சுற்றியும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை திருப்பி வச்சு இந்த ஆனியனை லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஊத்தப்பம் அந்த சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். வெந்து வர்றதுக்கு 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும். இப்போ 2 நிமிஷம் கிட்ட ஆச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விடுங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஆனியன் அந்த சைட்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ 1 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த சைடும் வெந்துருச்சு. எடுத்துடலாம். சுவையான ஆனியன் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆனியன் ஊத்தப்பத்தையும் தேங்காய் சட்னியையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thank you.